சரிங்க சரிங்க. ரொம்ப வாழுங்க முடியல இன்னைக்கெல்லாம் எனக்கு. அழுதுட்டேன் நான் உட்காந்து அடம் பண்ணுறதுல. அங்கே பாருங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். சுதேஷ் அக்கா எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, ஆனால் எனக்கு அம்மா இல்லைக்கா. அதை நினச்சி நீங்கள் என்றைக்குமே கஷ்டப்படாதீங்கப்பா. அம்மா இருக்காங்க, இருப்பாங்க. என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பாங்க. சரிங்களா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கஷ்டப்படாதீங்கப்பா. அம்மா உங்ககிட்டே தான் இருப்பாங்க. அக்கா போதும் போதும். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. 3 பேர் தாங்க. நான், எங்கள் வீட்டுக்கார், என் பையன். அச்சோ. சூப்பர் யூ ஃபேமிலி சிஸ்டர். அப்படி ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி தம்பி. இப்போ இந்த மாதிரி சிலர் பேசுகிறீங்கல்ல, இது எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். பேசுகிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பேசுகிறாங்க, பேசணும்னு தோணுது. ஆனால் ஒரு சிலர் அதை நினச்சாலே ஏன்டா அப்படின்னு தோணுதுங்க. அக்கா இருங்க இருங்க வரேன். கியூட் பாய் என்னமோ மெசேஜ் பண்ணாங்க, ஆனால் டக்குன்னு டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. நடராஜன் அன்பு மகளே வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம்ப்பா, வணக்கம். எப்படி இருக்கீங்க பாய்? என்ன ஊர் போகிறீங்க? அண்ணன் சீமான் உங்கள் மாவட்டம் வந்தாரா சகோதரி? தெரியலண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியல. வந்தாங்களா என்னன்ட்டு தெரியலண்ணா. ராஜகுமார் வீரமுத்து, நான் யார் உன்னை மீட்ட நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட? நான் யாருன்னா புரியல, நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்கன்னு. அக்கா உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. வீடியோஸ்லாம் பாருங்கள், அக்காவுக்கு ஆதரவு கொடுங்க, சரிங்களா? அக்காவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வாசுகி விகாஸ்னு இருக்கும்ப்பா. தவறான வார்த்தை பேசினால் அதனால் அந்த வார்த்தையை டெலீட் பண்ணி. அப்படிங்களா? சரி சரி சரி. இது சரிங்க. அக்கா நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றி பார்க்க வருவீங்களா? எங்கங்க இங்கேருந்து வர்றது? கூட்டிகிட்டு போக ஆலையா? எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு இப்போது இன்றைக்கி வந்து தருமபுரிக்கு மாற்றி போட்டிருக்காங்க. அங்கே ஒர்க்குக்கு போகணும் அவர். நான் பெரம்பலூரில் அம்மா வீட்டை விட்டால் அங்கே எங்கள் வீடு, எங்கள் வீட்டை விட்டால் அம்மா வீடு.
எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த அளவுக்குலாம் மைண்ட் இல்லைப்பா. அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு